மத்திய அரசு பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, 610 வேக்கன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்காக சரிங்களா? 610 காலி பணியிடங்கள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 45,000 வரைக்கும் ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்றது? இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? அண்ட் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெங்களூர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இது எந்த டிஃபென்ஸ் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மிலிட்ரி டிஃபென்ஸ் கீழே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். இது 24/9/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இதில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அண்ட் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அண்டு இதுக்கான சேலரி என்ன, இதுக்கான ஜாபுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இன்ஜினியரிங் 1க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் 2 முறை இருக்குது. டிஇபிஜிலையும் அண்டது டிஇஎம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸில் 258 வேக்கன்சியும் அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 131 வேக்கன்சியும் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 44 வேக்கன்சியும் அண்டு எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 55 வேக்கன்சியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 488 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டிஇபிஜிக்கு இருக்குது. அண்டு டிஇஎம்முக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 43 வேக்கன்சியும் அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 53 வேக்கன்சியும் அண்ட் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 24 வேக்கன்சி டோட்டலாக 122 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா? போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஇபிஜியில் வர்ற போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் டிஇஎம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 28 வயசு வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி 28 வயசு எனக்கு கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா? இதில் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் மற்ற பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர் அண்ட் 45% அப்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்கு இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்தாற் போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நோட்ஸு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ இருந்து உங்களுக்கான இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2024 அன்னைக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் 4 இயர் கோர்ஸில் நீங்கள் பிஇஓ அல்லது பிடெக்கோ அல்லது பிஎஸ்சிலையோ நீங்கள் 4 இயர் கோர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா? இதில் சிலர் கேட்பாங்க பிஇன்னா எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அண்ட் டிகிரின்னா என்ன நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அண்ட் பிஎஸ்சின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்லேயும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் படிச்சிருந்தா அப்படி பண்ணிக்கலாம். எலக்ட்ரிஷியன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தாலும் சரி அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி அண்டு எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் நீங்க முடிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஜினியரிங்கோ நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதுமானது. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? நீங்க இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸட் டெர்ம் பேசிஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கான பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயர் வந்து 12,000 வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இயருக்கு இயர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் டிஆர்ஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலவன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்சஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஜாபு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் ட்ரெய்னர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன இந்த டீம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அண்ட் உங்களுக்கான ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்கும், அண்டு எப்படியெல்லாம் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். www.BEL அதாவது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் .nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண போதும். அதில் வந்து நீங்கள் 7ஆம் தேதி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன் லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் வாக் அண்ட் செலெக்ஷன் மட்டும்தான். சரிங்களா? எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. வாக் அண்ட் செலெக்ஷன் மட்டும்தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இருக்கும் அப்படின்றதையும் அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாக் அண்ட் இன்டர்வியூ தான் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் பண்ணணுமா அல்லது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குமா அப்படின்றதை இவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கால் லெட்டர் இருந்தாலும் சரி, அண்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் இருந்தாலும் சரி, உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலியமாவோ அல்லது உங்களுடைய இமெயில் மூலியமாவோ அல்லது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வெப்சைட் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா, சரிங்களா? உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 25/10/2025 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து இருக்குது. மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து இருக்கும். 85 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். அந்த நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் 0.25 மார்க் வந்து கட் ஆகும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் பெங்களூரில் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ட்ரெய்னர் இன்ஜினியரிங் 1க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ரூ. 177 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட் இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான தனியாக டேட்டாலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை எப்படி பண்ணணும், அண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும், உங்களுடைய எஜுகேஷன் டாக்குமெண்ட்டோட பிடிஎஃபோட கெப்பாசிட்டி என்ன, அண்ட் உங்களுடைய சிக்னேச்சரை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டகிரி வைஸ். சரிங்களா? ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்எல்சி இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 35% நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணாலே போதுமானது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் எடுத்தாவே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸாமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் கோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ.